அப்படின்னா எனக்கு வந்து கால் யங்கோட சைக்காலஜி தான் ஞாபகம் வந்தது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம உண்மையிலே நம்ம செல்ஃப் டிஸ்கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம எங்க போகணும்னா உள்ளுக்குள்ள நம்மளுடைய டார்க் சைட், நம்ம ஷேடோஸை நம்ம வந்து டச் பண்ணணும். இது எது அதிகமா இருக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய பிறவிகள் நம்ம பிறந்து வந்திருக்கோம். இது பேசிக்கா லஸ்ட் தான் அதோடைய வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த லஸ்ட், அதுக்கப்புறம் ஃபெமினைன் எனர்ஜி, இந்த ரெண்டத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு அக்செப்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கால் யங்கோட சைக்காலஜி. அந்த சைக்காலஜி இந்த நாவல்ல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. அப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ற மாதிரி நம்மளுடைய டார்க்ஸ் ஷேட்ஸை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்குள்ள இத்தனை ஷேட்ஸ் இருந்தா அதுதான் நான். இப்போ நம்ம பல பேரை நம்ம வந்து ஆப்போசிட்ல வந்து இருக்கிற நபரை குறைகள் சொல்லுவோம். இவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அந்த மாதிரிலாம் குறைகள் சொல்றோம். இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த பர்சன்ஸ். ஏன்னா நமக்குள்ள இருக்க